எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் இன்னைக்கு முழுமையாக ரத்து செஞ்சு, அத மற்றொரு தேதிக்கு பார்த்தோம்னாக்க தள்ளி போட்டுருக்காங்க. அது ஏன் தள்ளி போட்டுருக்காங்க? எதுக்காக தள்ளி போட்டுருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணிகள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காணொளியில தெளிவா போக போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. Mentally, that's a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 2A அப்படின்ற 2 தேர்வுகள் இன்னைக்கு நடைபெற இருந்தது. ஆல்ரெடி பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபையா இருக்க ஸ்டூடண்ட்ஸ செலக்ட் பண்ணி அரவுண்ட் ஒரு குரூப் 2ஏல 9000 அப்ளிகேஷன்ஸும், குரூப் 1ல அரவுண்ட் ஒரு 1500 அப்ளிகேஷன்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு சென்டர்ஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டர்ஸ் இருக்கு. அந்த 7 சென்டர்ல அரவுண்ட் ஒரு 3 சென்டர்ஸ்ல பார்த்தோம்னாக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. நேம் இல்ல, அது இல்ல, என்னென்னமோ டெக்னிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இத உடனே மீடியா கிட்ட தெரியப்படுத்தல. ஸ்டூடெண்ட்ஸா பார்த்தோம்னாக்க இந்த மாரி எங்களுடைய நேம்ஸ் எல்லாம் இல்ல, இந்த மாரி கரெக்ட்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்க இருக்க இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட சொல்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸா இறங்கி புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கெல்லாம் தெரியுது. இந்த விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் இந்த தேர்வுகள அஃபிஷியலா நாங்க ரத்து செஞ்சு அடுத்த தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் அடுத்த நிமிஷமே வருது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம் தெரிய வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடண்ட்ஸ் இந்த எக்ஸாம் தான் அட்டெம்ப்ட் பண்றாங்க. அந்த 10,000 ஸ்டூடண்ட்டுக்கு போதுமான வசதிகள ஏற்படுத்தி ஏன் தரல? ஏன் இத டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்றாங்க? கிட்டத்தட்ட 25 லட்சம் ஸ்டூடண்ட்டுக்கு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்ல டெக்னிக்கல் பிரச்சனை வராத ஸ்டூடண்ட்ஸ்க்கு, இன்னைக்கு 10,000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடத்தும்போது ஏன் இந்த பிரச்சனை வரணும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னாக்கா எழுந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? என்னத்துக்காக பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் ஏன்னா இந்த மாரி நெறைய ஒரு தேர்வு நடத்துறதுனாலே இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். நெறைய லாஸ்ட் மினிட்ல கூட ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா, ஃபார் எலக்ஷன் பர்ப்பஸ் ஒன்லி அப்படின்னே சொல்றாங்க மக்கள்கள். ஏன்னா, இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் கிட்டலாம் நாங்க வேலை தரோம், அது தரோம், இது தரோம்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,00,000, 15,00,000, 20, 30,00,000, 40,00,000 வரைக்கும் 40, 50,00,000 வரைக்கும் எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா, கிட்டத்தட்ட அந்த விஷயம் இன்னும் நம்ம உண்மைன்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பக்கத்துல இருக்கவங்க, அக்கம் பக்கத்தார் நாங்க இவ்ளோ ஃபண்ட் குடுத்துருக்கோம், இவ்ளோ குடுத்துருக்கோம், அவ்ளோ குடுத்துருக்கோம், வேலை கிடைச்சது, கிடைக்கல. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்களால பேசப்பட்டுட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் பேசுவாங்க. ஏன்னா, மக்களுக்கு கவர்மெண்ட் வேலைகள்ல அவ்வளவு மோகம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்த போதிலும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நாங்க வேலை தரோம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள், அதாவது கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் சொல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்ற ஒரு சில அமைச்சர்களாக இருக்கட்டும், அமைச்சர்கள் லைக் எம்எல்ஏ, எம்பிஸ் அந்த மாரி நெறைய பேரு நாங்க கவர்மெண்ட் வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர்கிட்ட ஏமாத்தி அ ஃபண்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பணம் வாங்குறதா இருக்கும், லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக செய்றாங்கன்னா, எலக்ஷன் காட்டி நெறைய பணம் வேணும் இல்லையா? அப்படின்னும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. எலக்ஷனுக்கு அவங்க போதுமான நிதி பத்தல. அதனால இந்த மாரி கவர்மெண்ட் வேலை தரோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நெறைய ஸ்டூடண்ட் பணம் வாங்கிட்டோம். அதனால நம்ம இப்போ எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படின்னும் பல பேர் பேசுறாங்க. அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுலருந்து நான் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, இதெல்லாம் மக்கள் பேசுறது. இந்த மாரி ஏன் இப்படி நடத்த முடியல? அப்படி தர முடியல? இந்த மாரி ஏமாத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மக்கள் தெரிவிக்கிற விஷயமா இருக்கட்டும். அடுத்து இன்னொரு விஷயம். இது நம்மளுடைய சேனல் சார்பா வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு 10,000 பேருக்கு எக்ஸாமினேஷன ஒழுங்கா நடத்த முடியலன்னா, அது என்ன கவர்மெண்ட்? அது என்ன ஒரு வினியம் நடத்துறாங்க அப்படின்னு நமக்கும் தெரிய வரல. ஏன்னா, ஒரு 10,000 பேர் ஒரு அது ரொம்ப ஈஸியா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட்ட குடுத்தாலே, அத ஈஸியா அக்கு வேறு, ஆணி வேறா பிரிச்சு, இவங்களுக்கு இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஈஸியா அந்த வேலைய பண்ணக்கூடிய வேலைய,
ஏன் பண்ணல? ஏன் இப்போ தள்ளி வைக்கிறாங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் எழுதிருக்கு. ஸோ இது மூலமா என்னன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது மாரி நாங்க எக்ஸாமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிருப்பாங்க. போய் போயிருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கும். ஏன்னா, அவங்களுடைய வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு கனவு அங்க கொஞ்சம் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா, அவங்க டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி, அவங்களுடைய சொந்த பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை வாங்கணும், வாழ்க்கைய முன்னேற்றணும் அப்படின்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய அடியாகத்தான் இருக்கும். ஸோ இத கவர்மெண்ட் அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஒரு எலக்ஷன் நடக்க போகுது. இதுக்கப்புறம் இனிமேட்டு எக்ஸாம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. டிசம்பர்ல தான் அனைத்து தேர்வுகளும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க அந்த எக்ஸாம இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அன்னைக்கான எக்ஸாம முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல இருந்து லீவ் ஆக்குறேன். தேங்க் யூ.